ஸோ ஹாப்பி சாபத் எல்லாருக்கும். ஓகே, ஸோ இன்னிக்குரிய சாபத் ஸ்கூல் லெசன் வந்து ஆக்சுவலி த ஒன் ஹூ வாஸ் சப்போஸ் டு டேக் வந்து அண்ணா ரோனி அண்ணா. பட் தென் சடனாக வந்து வி ஜஸ்ட் பிளான் சேயிங் யார் 2 பேர் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு. And that's how today's lesson is here. நம்ம ஸ்டார்ட் பண்ண முன்னால ஒரு சின்ன ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். Let's pray. Dear God, thank for giving us this wonderful Sabbath day. Thank for giving us this chance, this privilege to come to church. And Lord, now as we read the Sabbath school lesson, Lord, be with us, guide us and lead us. Everything that you want to teach us, everything that you want us to learn, talk to us, Lord. Let the words that comes from us be your words. Be with us, give us your Holy Spirit. In Jesus' name I pray. Amen. ஸோ இந்த வீக் உடைய டைட்டில் வந்து ஷேர் ஹிம். அண்ட் நம்மளுடைய மெமரி டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐசியா சாப்டர் 50 verse 4லேருந்து கொடுத்துருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். மெமரி டெக்ஸ்ட்குள்ளே போவேணாம். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா த லெசன் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஸ்டோரி. ஒரு கதை சொல்லி வந்து இந்த லெசனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பாஸ்டர் ஜி இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஸோ சாபத் மார்னிங் சீக்கிரம் எழும்பி வந்து அவங்க சர்ச்சுக்கு கிளம்பி போகிறாங்களாம். ஸோ ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஒரு இவாஞ்சலிஸ்டிக் சீரீஸ் வந்து அவங்க சர்ச்சில் எடுத்துக்கிட்டு இருந்தோடனே அவங்க சீக்கிரமாக போயிட்டு லேட் ஆகிடக்கூடாதுன்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சிட்டி டிராஃபிக் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து யாரோ குறுக்கில் வந்துட்டாங்களாம். குறுக்கில் வந்த உடனே அவங்களுக்கு அப்படி கோவமாக வருதான் தெரியல. ஒரு பெங்களூர் டிராஃபிக் சினாரியோ நீங்கள் எல்லோரும் வந்து நினச்சி பாருங்கள். ஸோ உடனே அந்த கோவத்தில் வந்து பிரேக்கெல்லாம் போட்டுட்டு ஹி ஸ்டார்டட் ஷவுட்டிங், கத்திட்டு அப்படியே திட்டியிருப்பாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு நார்மல் டிப்பிக்கல் பெங்களூர் டிராஃபிக் சினாரியோ. இந்த பாஸ்டர் வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட் ஆகிட்ட பிறகு அப்படியே சர்ச்சுக்குள்ளே போகிறாங்களாம். சர்ச்சுக்குள்ளே போயிட்ட பிறகு முன்னாடி நின்றுட்டு ஹீ ஸ்டார்ட்ஸ் டீச்சிங் த லெசன். அப்போது வந்து ஒரு புது மெம்பரை பார்க்குறாங்களாம். ரோட்டில் திட்டினா அவங்க வந்து சர்ச்சில் உக்காந்துருக்குறாங்களாம். ஒரு பாஸ்டருடைய சிச்சுவேஷனை நினச்சி பாருங்களேன். ரோட்டில் யாரோ கிட்ட சண்டை போட்டுட்டு சர்ச்சில் வந்து ப்ரீச் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணும்போது அந்த சண்டை போட்ட ஆள் வந்து சர்ச்சில் இருக்கிறாங்களாம். ஸோ இன்னைக்குரிய லெசன் வந்து இட் இஸ் கோயிங் டு டீச்சஸ் அபவுட் மினிஸ்ட்ரி. ஒரு ட்ரூ ப்ராக்டிக்கல் மினிஸ்ட்ரி வந்து நம்ம எப்படி பண்ணலான்ட்டு வந்து இட் இஸ் கோயிங் டு பி. ஸோ இந்த ஒரு தாட்டோட வந்து லெட் அஸ் கெட் இன் டு ஹிம். நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்மளுக்கு கடவுள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து எது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா வந்து நம்ம கடவுளை வந்து இன்னும் ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணும் போது தான் அது ஸ்ட்ராங் ஆகும். அதை நம்ம எப்படி பண்ணலாம், எஃபெக்டிவாக எப்படி பண்ணலான்ட்டு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் லெசன் அந்த ஸ்டோரியில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா டாப்பிக்கே வந்து ஷேரிங் அபவுட் காட், அதை பற்றி தான் இந்த வாரம் வந்துட்டு படிக்கிறோம். பட் இஃப் யூ நோட்டீஸ், அந்த பாஸ்டர் வந்து காலையில் எழும்பி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இஸ் ப்ரிப்பேரிங். எதுக்கு? ஷேர் பண்ணுறதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் சர்மன், ஃபார் லெசன் ஸ்டடி. ஆஃப்டர்நூனில் வந்து ஒரு இவாஞ்சலிஸ்டிக் சீரீஸில் பண்ணுறது இஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு வீட்டிலேருந்து அர்ஜென்ட்டாக கிளம்பி போகிற வழியில் வந்துட்டு யாரோ திட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பர்சனை போய் சர்ச்லேயே பார்க்குறாங்க. தட் பர்சன் இஸ் அன் அட்வென்டிஸ்ட். அவங்க வந்து சர்ச்சை விசிட் பண்ண வந்திருக்காங்க. பட் இப்போ இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் அவர் யாரும் அங்கே ஷேர் பண்ண முடியுமா? கிடையவே கிடையாது. அவர் என்ன ஷேர் பண்ணார், ரோட்டில் திட்டினதான் வந்துட்டு அங்கே ஷேர் பண்ணுறாரு. தட் இஸ் வாட் ஹி ஹஸ் டோல்ட் ஹிம். ஸோ ஷேரிங் வந்துட்டு இட் இஸ் நாட் ஒன்லி நம்ம படிச்சுட்டு போய் வரவங்ககிட்ட ப்ரீச் பண்ணுறது மட்டுமே வந்து கிடையாது. அதுக்கும் நிறைய வழிங்க இருக்குது. அதை தான் வந்துட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்டடி. ஸோ வந்துட்டு சண்டே லெசனுக்கு வந்துட்டு நம்ம வருவோம். யாராவது ப்ளீஸ் வாசிங்க மேத்யூ 28:18-20. ஸோ இங்கே ஜீசஸ் இதான் கிரேட் கமிஷன் அப்படின்னு வந்துட்டு இந்த பேசேஜை சொல்ல. ஸோ ஜீசஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, you go and I've given you all authority in heaven and earth has been given unto me, therefore go and make disciples of all nations. போய்
நீங்கள் எல்லாருமே வந்து டிசைபிள்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு ஜீசஸ் வந்து சொல்கிறார். அண்ட் டீச்சிங் them டு obey everything I have commanded you and surely I am with you always to the very end of the age. கடவுள் சொல்கிறாங்க, நான் உங்க கூடயே வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே இருப்பேன். நீங்கள் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததப்ப நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி கொடுங்க அப்படின்னு வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. பட் இதை சொல்லி கொடுக்குறதுக்கு வந்து தேர் ஆர் மல்டிபிள் வேஸ். லெசன்லேயே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேசேஜ் இருக்குது. You might picture yourself preaching on a street corner or giving a complex Bible study, and so you shake your head, not me, no way, I'm an introvert, witnessing is in my comfort zone. So காஸ்பிள் வந்துட்டு ஷேர் பண்ணோன்னு சொல்கிறேன்னே எல்லாருக்கும் மைண்டில் என்ன தாட் வரும், ஒருத்தவங்க உட்கார வச்சு பைபிள் ஸ்டடி கொடுக்கணும், இல்லை ரோட்டில் போய் ப்ரீச் பண்ணுறோம், இல்லை பெரிய பெரிய மீட்டிங்ஸில் வந்துட்டு பேசணும், இதுதான் வந்துட்டு ஷேரிங் த வேர்ட் அப்படின்னு வந்துட்டு ஒரு மைண்ட் செட் வந்துட்டு பீப்புளுக்கு வந்துட்டு வரலாம். பட் அது வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அந்த கிரேட் கமிஷன் மேத்யூ சாப்டர் 28ல நம்ம வாசித்தது வந்து இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன் டு ஃபுல்ஃபில் தட் கமிஷன்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து உனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு அப்படி இல்லை, எவ்ரி ஒன்ஸ் காட் வந்து கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அதில் மெயினாக இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பார்த்தோன்னா விட்னஸிங். ஸோ விட்னஸிங் வந்து இந்த கிரேட் கமிஷனில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு வந்து நம்ம குவிக்காக நம்ம பார்க்கலாம். எனி ஒன் ஹூ ஹாஸ் ரிசீவ்ட் அ நியூ லைஃப் இன் கிரைஸ்ட் இஸ் கால்ட் டு விட்னஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். அப்படியே நீங்கள் மேத்யூ சாப்டர் 24:14 வந்து நீங்கள் அப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக போட்டிருக்கோம். தி எண்ட் டேஸ் வாசித்துருவோமே மேத்யூ சாப்டர் அண்ட் திஸ் காஸ்பிள் ஆஃப் த கிங்டம் ஷால் பி ப்ரீச்ட் இன் ஆல் த வேர்ல்ட் ஃபார் அ விட்னஸ் unto all nation and then shall the end come. லாஸ்ட் டேஸில் வந்து கடவுள் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு விட்னஸ் வந்து கடவுள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சர்ச்லேயும் வந்து நம்ம நிறையா கேட்டிருக்கிறோம். ஒரு நல்ல விட்னஸாக எப்படி இருக்கிறது வந்து இந்த லெசன் வந்து சொல்லி கொடுக்குறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு விட்னஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், விட்னஸாக வந்து பைபிளை வந்து இப்படி கொடுத்துருது ஐ எம் த விட்னஸ் ஃபார் இட்ன்ட்டு நம்ம சொல்ல போகிறோமா? எஸ், அப்படி தான் நம்ம சொல்ல போகிறோம். பீயிங் அன் ஐ விட்னஸ் டு வாட் காட் இஸ் டூயிங் இன் யுவர் லைஃப் இஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் விட்னஸிங்னு நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆக்ட்ஸ் சாப்டர் 4:13 யாராவது வாசிக்கிறீங்களா? ஸோ ஸ்ருஷ்டி வந்து விட்னஸ் வந்து வென் ஷி வாஸ் ஷேரிங் எனக்கு வந்து இதான் கரெக்டாக ஞாபகமாக இருந்துச்சு. பீட்டர் அண்ட் ஜான் அப்போ வந்து கடவுள் அவங்க லைஃப்பில் என்ன பண்ணது வந்து அப்படி போல்டாக வந்து அவங்க போய் முன்னாடி போய் ஷேர் பண்ணாங்க, வேறு ஒன்றும் ஷேர் பண்ணல. தே சா கிரைஸ்ட் டையிங், தே சா கிரைஸ்ட் ரிசரக்டிங். அவங்க லைஃப்பில் எப்படி பாதிச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் தட் வாஸ் த விட்னஸ் தே ப்ரொவைடட். ஸோ அகெயின் அபவுட் ஷேரிங் எல்லாரும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஃபியூ வேர்சஸ் வாசிப்போ. 1 Corinthians chapter 12 14-15 மட்டும் வாசி. 14 and 15. Uh, 17. ஸோ இங்கே வந்துட்டு இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் பற்றி இருக்க பேசேஜ். ஸோ 17th வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பாடி இருக்குது, எல்லா பார்ட்ஸுக்குமே வந்துட்டு கேட்க தான் முடியும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பாடி இருந்து யூஸ் இருக்கா? பார்க்க முடியாது, டேஸ்ட் பண்ண ஒன்றுமே பண்ண முடியாது. சேம் திங் இஸ் வித் அ மிஷின் நம்ம கடவுள் கொடுத்து. எல்லாருமே வந்துட்டு ப்ரீச் பண்ணால் வேறவங்களை போய் கேர் பண்ணுறது யார் பண்ணுவாங்க? So everyone has a different purpose and the purpose வந்து identify பண்ணுறது important. One more verse, 22. ஸோ டைம் இல்லாதனால நான் கண்டிப்பாக 23rd verse 24th verse எல்லாம் வாசிச்சோன்னா வந்துட்டு சில பார்ட்ஸ் வந்து பாடியில் எல்லாத்துக்கு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது. பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து சில பார்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும், சிலது கம்மி இருக்கும். பட் தட் டஸ் நாட் மீன் ஒன் பார்ட் இஸ் கிரேட்டர் தன் தி. எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக தேவை. ஆல் த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் விச் த பாடி சீஸ் இஸ் ஷேர்ட் அமாங் ஆல் பார்ட்ஸ். ஸோ நம்ம ஷேரிங் த ட்ரூத்லேயுமே வந்துட்டு எல்லாருமே வந்து வேறு மாதிரி செய்யலாம், பட் எல்லாமே வந்து இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே. So as we conclude in the Monday's lesson, let me yes, yeah.
Sunday. Yeah. It says, baptize them in the name of Father, Son, and the Holy Spirit. This is the command which Jesus gave after his thing to continue that. If you see in Bible, none of the places this all three names are mentioned. The disciple always they baptize them in the name of Jesus. It's very clear. They given 3,000 baptism also. Okay. Certain time, you know. So my question is, did the disciple disobey Jesus' command? Yeah, uncle, it's a very good question, but today's lesson we really want to focus about sharing the gospel. This is a question towards Trinity, which we can talk No. about later. Don't do this. Don't do this. It is connected to our lesson. Yeah. Simple question. If it's yes, we can answer. Don't brush it away. Yeah, it is very important question. If you want to brush it away, please don't do that. Yeah, we will surely do that at the end if at all time provides, or we can have a chat later on, because we are talking about share him, how we can share God or gospel வந்து நம்ம எப்படி ஷேர் பண்ணலாம். அப்படியே தான் வந்து when we learnt in Sunday's lesson, gospel ஷேர் பண்ணது கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து கிரேட் கமிஷன் கொடுத்துருக்காங்க. We do not have to, everyone, we do not have to go and do the same thing someone else is doing. அண்ணா சொன்ன மாதிரி பாடியில் நிறைய பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி we have different responsibilities, and அப்படியே வந்து we'll continue இந்த ஒரு ஃபவுண்டேஷனோட. Yeah. Just one more thing from Sunday's lesson. Or a perfect example for this is also connected with Monday lesson. Monday lesson introduction கூட இருக்கலாம். The story of Joseph வந்துட்டு அவர் ஸ்டோரி எண்டில் பார்த்தீங்கன்னா வாஸ் ஒன் ஜஸ்ட் பிலோ த கிங் த ஃபேரோ இன் ஈஜிப்ட். அந்த லெவலுக்கு வந்துட்டு அவர் எப்படி போனார் அப்படின்னா, எல்லாரையும் போய் கழுத்தை பிடிச்சிட்டு கடவுள் தான் வந்து ட்ரூ காடுன்னு சொன்னாரா? நோ. அவருக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ்லேயே வாஸ் வெரி ஹம்பிள், வெரி கிரேஷியஸ். அவர் படித்தது எல்லாமே வந்து த்ரூ இஸ் கேரக்டர் இ ஸ்டார்டட் எக்ஸிபிட்டிங் இட். கடவுள் அவர்கிட்ட சொன்னது வந்து இ ஸ்டார்ட் கோயிங் அண்ட் ஷேரிங் கிரேஷியஸ்லி. அதனால தான் வந்து கடவுள் அவரை உயர்த்தி வச்சாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே வந்துட்டு லெட் அஸ் கெட் இன்டு மண்டேஸ் லெசன். ஸோ மண்டே லெசனில் காட் ஓகே நம்மளுக்கு கிரேட் கமிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஹீஸ் கிவன் அஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு வின் சோல்ஸ், டு ஷேர் ஹிஸ் காஸ்பிள். ஆனால் இந்த ப்ராசஸில் வந்து நம்ம இது எப்படி சொல்லணும்னா டயர்ட் ஆயிரோமா? இந்த ப்ராசஸில் வந்து டு வி மெயின்டைன் டு ஹாவ் த சேம் மோட்டிவேஷன் டு லேபர், டு ஹீல், டு கம்ஃபர்ட், டு ப்ரீச் அண்ட் டீச் ஸோ மெனி பீப்புள். இந்த ஒரு மோட்டிவேஷன் கண்டினியூஸ்லி ஒரு சிம்பிளாக எடுத்துக்கணுன்னா பைபிள் வந்து நம்ம டெய்லி வாசிக்கிறோமா? டெய்லி ப்ரேயர் பண்ணுறோம், ஆனால் டெய்லி ப்ரேயர் பண்ணுறோமா? என்னோடைய லைஃப்லேயே வந்து இட் இஸ் அ கொஸ்டின். அந்த ஒரு கண்டினியூஸ், அந்த ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி பண்ணணும் தான் வி ஹாவ் திஸ் லெசன். Yeah. So ஸ்டார்டிங்கில் வந்து மண்டே லெசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா தெர் இஸ் ஜீசஸ் வந்துட்டு he sees a crowd. Matthew chapter 9 verse 36 was Matthew 9:36. ஸோ கடவுள் வந்துட்டு நிறைய பேரை பார்க்குறாங்க. அவங்கள பார்த்தோன்னே என்ன நினைக்கிறாங்க, சரி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதுதான் நம்ம சான்ஸ் பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சிருவான்னு வந்து பேசுது. காட் அட் கம்பேஷன். அவங்கள பார்த்துட்டு காட் இஸ் ஏபிள் டு ஃபீல் இவங்களுக்கு வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ண, நான் பேசணும் அப்படின்ற ஒரு கம்பேஷன் காட் ஜீசஸ் ஹார்ட்டில் வந்ததுனால தான் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு போய் பேசவே வந்துட்டு கடவுள் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்குறோம். When it comes to the point of compassion, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா இமேஜின் ஒரு பேபி சர்ச்சில் வந்து ஆபிஸ் தேர். ஒரு பேபி கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டே வந்து நீ இப்படி தான் சாப்பிடணுன்ட்டு வந்து ஒரு கேரட்டை வந்து ஊட்டுவீங்களா? இல்லை தானே? அதை பாயில் பண்ணி ஒரு பேபி சாப்பிட முடிய அளவு தானே வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ப்ரீச்சிங் ஆர் டூயிங் மினிஸ்ட்ரி இஸ் த சேம் திங். ஒரு பேபிக்கு வந்து ஹவு இட் கேன் டேக் இன் ஃபுட், தட்ஸ் ஹவு இட் வில் டேக் இன் ஃபுட்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வர்ஸ் ஜெரமியா 20 verse 9.
ஸோ ஜெர்மைக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்குது, ஆனால் அதை என்ன பண்ணுறாரு அவர் கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டு வச்சுக்கிறாருன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய டைம் நம்ம ஷேர் பண்ணும்போது இப்படி தான் வரும். யாராவது தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும், அவங்கள்ட்ட போய் பேசணுன்னு இருக்கோம், நல்லா என்ன ஒரு கோவம் வரும் உள்ள. பட் எல்லார்ட்டையுமே வந்துட்டு கோவப்பட்டு பேசுகிறதும் வந்து தப்பு கிடையாது. பட் யார்கிட்ட எப்போ பேசணுன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ பைபிள்லேயுமே வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். ஹியூமன்ஸ் வந்து நிறைய இடத்துல தப்பு பண்ணுறாங்க. பட் கடவுள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அவர் வில்ல வந்துட்டு அவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணுறதே வந்துட்டு கிடையாது. இது வந்துட்டு கார்டன் ஆஃப் ஈடனில் பார்க்கலாம், நோவா ஸ்டோரியில் பார்க்கலாம். இஸ்ரேலைட்ஸ் வந்து எக்ஸோடஸ் புக்லேருந்து அங்கே ஈஜிப்டில் வெளியில் வரும்போது நோட்டீஸ் பண்ண கடவுள் எப்பவுமே வந்துட்டு எதையுமே வந்துட்டு யார் மேலேயும் ஃபோர்ஸ் பண்ணுறதே வந்துட்டு கிடையாது. ஹி அலவுஸ் தெம், அவங்கள வந்து கைட் பண்ணிட்டு லெட்ஸ் த மேக் தேர் ஓன் டிசிஷன். ஸோ நம்மளுமே வந்துட்டு ஷேர் பண்ணும்போது ட்ரூத்தை வந்து யார் மேலேயும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் நாட் ரைட் அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். இன் கேஸ் யூ ஃபோர்ஸ், பைபிள் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்குது? இன் டுடேஸ் லெசன் வி ஹாவ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கோட். இன் கேஸ் யூ ஃபோர்ஸ் சம்ஒன் இன் டீச்சிங் த காஸ்பல், it is no part of Christ's mission to compel men to receive him. It is Satan and men activated by his spirit that seek to compel the conscience. நல்லது தான் பண்ண போவோம், அவன் தப்பாக ஏதோ வழியில் போயிட்டு இருக்கிறான், நல்லது தான் சொல்ல போவோம். பட் வென் யூ கோ தட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பியாண்டாக போயிட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா கிரைஸ்ட் இஸ் நாட் ஒர்க்கிங், இட் இஸ் சேட்டன் ஹூ இஸ் ஒர்க்கிங். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். ஸோ நான் சர்ச்சுக்கு வரேன்னா எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஃபார்மல்ஸில் போட்டு வரக்கு தான் பிடிக்கும். ஸோ யாரோ புதுசாக சர்ச்சுக்கு வராங்க, டிஷர்ட்டு ஜீன்ஸ் போட்டு ஷர்ட்க்கு வராங்க, எனக்கு பிடிக்காது. பட் நான் போய் அவங்கள்ட்ட அப்படி சொல்ல முடியும், இப்போ தான் சர்ச்சுக்கு வரேன், நீங்கள் டிஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாது சர்ச்சுக்குன்னு சொல்லலாமா? கிடையவே கிடையாது. வி ஷுட் டீச் them about love. Then the more they understand, ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் சேஞ்ச் அப்படின்னு வந்து ஐ ஹவ் நோட்டிஸ் திஸ் பர்சனலி. ஐ ஹவ் நோட்டிஸ்ட் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தோஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நாட் பி வரிட் அபவுட். நம்ம கடவுளோட லவ்வை தான் வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது ஷுட் பி ஆர் அல்டிமேட் மோட்டிவ் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அகெயின் இஃப் சம்மன் கம்ஸ் நியூ, யோசிச்சு பாருங்கள், யாரோ புதுசாக வராங்க சர்ச்சுக்கு, உட்கார வச்சுட்டு 4 பேர் சுற்றி உட்காந்துட்டு நீ பைபிளை படி, நீ பேப்டிசம் எடுத்துக்கோ, நீ கிரைஸ்டை வந்துட்டு பர்சனல் சேவை ஏற்றுக்கோன்னு சொன்னால் வில் தே அக்செப்ட்? நோ. அவங்க கடவுளுடைய லவ்வை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டாங்க. இவங்க வந்துட்டு என்னை ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஓடியே போயிடுவாங்க. ஸோ த வே வி அங்கே சொல்லுங்கள். ம் ம் அதன் பிறகு தான் சீனாமனில் 10 commandments கொடுத்தாரு. நாட் ஒன்லி இஸ்ரேலைட்ஸ், ஈஜிப்சியன்ஸ் கூட கிளம்பி வந்தாங்க. கூட செட்டப் திஸ் கிரைட்டீரியா ப்ரோட்டோகால். ஸோ கடல் இட் இஸ் நாட் வெரி ஸ்ட்ரிக்ட். இவ்வளோ நீங்கள் இப்படி தான் இருந்தே ஆகணும்னு வந்து கிடையாது. வென் சம்மன் இஸ், நீங்கள் பல வருஷமாக போய் பைபிளாக படிச்சுட்டு வந்துட்டு இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன் ஃபார் so many years, yes you have to follow things, but for someone new, for someone who is an unbeliever, forcing these things might be difficult for them to accept the love of Christ. அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் மேபி அந்த அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னா அந்த ஒரு காஸ்பலை வந்து எப்படி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, ரிமெம்பர் தட் இட் இஸ் ஆஃபன் யுவர் ஓன் பர்சனல் டெஸ்டிமனி தட் வில் கேரி த மோஸ்ட் வெயிட், பர்டிகுலர்லி இன் தி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் விட்னஸிங். நம்ம ப்ரீவியஸ் லெசனில் வாசித்த மாதிரி த ஃபஸ்ட் வே ஹவ் யூ கேன் அட்ராக்ட் அ பர்சன் ஆர் ஹவ் யூ கேன் ரீச் எம் இஸ் பர்சனல் விட்னஸ். என்னுடைய லைஃப்பில் கிரைஸ்ட் எனக்கு இப்படி பண்ணாங்க, தட் இஸ் வை ஐ எம் டூயிங். என்னுடைய லைஃப்பில் காட் வந்து எனக்கு இப்படி பண்ணாங்க, அதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். அந்த ஒரு விட்னஸை தான் வந்து இட் வில் பி த ஃபஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் மினிஸ்ட்ரி டு த பர்சன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கன்க்ளூடிங் மண்டேஸ் லெசன், ஷாத்ரக் மேஷக் அபேத்நேகோ பற்றி பேசணும் அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு ஒரு பெரிய சுச்சுவேஷனில் இருந்தாங்க. கிங் வந்து ஒரு டிகிரி கொடுத்தாரு, அதுக்கு அவங்க வந்து ஒபே பண்ணல. தட் வாஸ் சம்திங் தே ஹேட் டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட். அது மேலே எதிர்த்து நின்னாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்க, கடவுள்கிட்ட போய் பேசினாங்களா, அந்த கிங்கிட்ட போய் பேசினாங்களா, ப்ரீச் பண்ணாங்க, நீ செய்கிற தப்புன்னு சொன்னாங்களா? ஒன்றுமே பண்ணல. அவங்க அந்த தீயில போட்டு அவங்க போனாங்க, கடவுள் வந்து அவங்க வெளியில் கூப்பிட்றாங்க. பட் இதுக்கு இருந்த ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன, அந்த கிங் என்ன சொல்கிறாரு, Blessed be the God of Shadrach, Meshach and Abednego. அந்த கிங் அவர் அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு கட்டினார், அது எல்லாத்தையும் மறந்துட்டு the king is saying blessed be the God of Shadrach, Meshach and Abednego. So witnessing, sharing God வந்துட்டு it is not only about preaching, but அது பண்ணக்கூடாதுன்னு வந்து கிடையவே கிடையாது. It is also extremely important. Acts chapter 6ல கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போஸ்டல்ஸ் வந்துட்டு they will realize அவங்க சர்ச் வந்து ரொம்ப க்ரோ ஆகிட்டே இருக்கும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரீச்சிங் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
ப்ரீச் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு 7 people வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க, அதுலேயும் ஸ்டீஃபன் ஒன். ஸோ ப்ரீச்சிங் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், பட் தட் இஸ் நாட் தி ஒன்லி வே. அதுதான் வந்துட்டு ஷேர் பண்ணணும், அதனால எனக்கு முடியாதுன்னு வந்துட்டு நினச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு தான் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. Okay. Shall we move to the next lesson? Okay. So அப்படியே வந்து when we go to the next lesson, tips for sharing Jesus ன்ட்டு நம்ம பார்க்குறோம். கிரைஸ்ட்டை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், வாட் ஆர் த வேஸ். யாராவது 1 Peter chapter 3 verse 15 யாராவது வாசிக்கிறீங்களா? ஓகே. ஸோ இதில் ஒன் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, when we spoke about witnessing, நம்ம எப்படி வந்து when we can go witnessing, நான் இது பண்ணேன், ஐ மீன் காட் இது என்னுடைய லைஃப்பில் பண்ணாங்க, தட்ஸ் why I am here-ன்ட்டு நான் இன்னொருத்தவங்க கிட்ட விட்னஸ் பண்ணும்போது they will question you, why are you going to church on Saturday? நீ எதுக்கு இது சாப்பிட மாட்டிக்கிற? Why are you doing that? Why are you preaching this? So in the verse 1 Peter chapter 3 verse 15 வாசித்த மாதிரி, it is the duty of the Christian to always be prepared to give a defense for the faith and hope that is in us. நம்ம பார்க்குறோம், பிளைண்டாக ஒன்றும் பண்ண வேணாம். If you do not know why you are, for example, why you are coming to church on Sabbath, அது படிச்சிருவோம் நம்ம ஃபர்ஸ்ட். Before we go teach someone else, let us learn. யாராவது நம்மளுக்கு வந்து கேட்டால் உடனே வந்து நம்ம வந்து இல்லை பைபிள் இப்படி தான் சொல்லியிருக்குது, நான் இப்படி தான் பண்ணுவேன்ட்டு let us not be அந்த ஒரு மைண்ட் செட்டில் போக வேணாம். ஹார்ஸுக்கு வந்து எப்படி கண்ணில் இப்படி 2 கட்டிட்டு இப்படி தான் பார்க்க சொல்லுவாங்க, வேணாம். கடவுள் அந்த ஒரு இன்சிடென்ட், அந்த ஒரு லெசன்னால நம்ம லைஃப்பில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு வில் ஷேர். இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லெசனில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளீஸ் நோட், இது வந்து திஸ் இஸ் நாட் த ஒன்லி வே. அங்கேயுமே வந்துட்டு டிப்ஸ் தான் கொடுத்துருங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு கிடையவே கிடையாது. ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் வெரி குவிக்லி பிகாஸ் we are short of time. கெட் டு நோ சம்மன், பில்ட் அ ரிலேஷன்ஷிப். ஃபஸ்ட்டு வந்துட்டு புதுசாக யாராவது மீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்கள். ப்ரே ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். உங்களையும் ப்ளஸ் அந்த பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப தேவை, அது கிடைக்கணும்னு வந்துட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லுக் ஃபார் நேச்சுரல் வேஸ். உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஷேர் பண்ணுன்னு தெரியல அப்படின்னா அவங்க உங்களை பற்றி ஏதாவது கேட்கும் போது டெல் தெம் தட் காட் ஹெல்ப் யூ. எப்படி வந்துட்டு கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு வந்துட்டு யூ ஸ்டார்ட் ஷேரிங் வித் தெம். அதுக்கப்புறமா அவங்க நீட்ஸுக்கு யூ ஸ்டார்ட் ப்ரேயிங். ப்ரேயிங் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், நாட் ஜஸ்ட் ஷேரிங். ஸோ ப்ரே அபவுட் த ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மைட் ஹேவ் அண்ட் லுக் ஃபார் an opportunity, show them how the Bible offers comfort. ஸோ அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது அதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு அது மூலயமா வந்துட்டு எப்படி அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்ககிட்ட பாருங்கள். தேர் வில் கம் அ டைம் யூ வாண்ட் டு ஆஸ்க் இஃப் யர் ஃப்ரெண்ட் வுட் லைக் டு டேக் அ நெக்ஸ்ட் ஸ்டெப், பைபிள் ஸ்டடி அண்ட் இவென்ச்சுவலி பேப்டிசம். டோன்ட் ரஷ் தீஸ் ஸ்டெப்ஸ், ஆல்சோ டோன்ட் லேக். ப்ரே அபவுட் திஸ். ஸோ யாருக்காவது வந்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் பைபிள் ஸ்டடி கொடுக்கணும், பேப்டிசம் கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப டிலேயும் பண்ணாதீங்க, ரொம்ப சீக்கிரமாகவும் வந்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு போயிடாதீங்க. ப்ரேயர் பண்ணி ப்ரேயர்ஃபுல்லாக வந்துட்டு டிசிஷன்ஸ் எடுக்க வந்துட்டு சொல்கிறாங்க. லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், our actions should reveal who we are. Our actions should reveal who we are. How we treat others in our lives will speak volumes. As our characters are shaped in His likeness, we will live to draw all people to Him. So ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா, நம்ம எப்படி இருக்கிறோமோ அது வந்துட்டு இஸ் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்துட்டு பீப்புள் நம்ம என்ன ஷேர் பண்ணுறோமோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருப்பாங்க. அந்த பாஸ்டர் வந்துட்டு அந்த ஆளை திட்டிட்டு வந்துட்டார். அந்த சர்ச்சில் அவர் எவ்வளோ நல்ல சர்மன் கொடுத்துருந்தாலுமே அது அந்த ஆள் காதில் வந்துட்டு போயிருக்காது. ஸோ தீஸ் இந்த லெசனில் கொடுத்துருக்காது. திஸ் வாட் they trying to say. The best example for us to do ministry is always Jesus Christ. So Jesus வந்து let me read a quote from Ellen G. White, Ministry of Healingல page 143ல அவங்க சொல்கிறாங்க, Christ's method alone will give true success in reaching the people. The Savior first mingled with the men as one who desired their good. ஞாபகம் வச்சுக்கோங்க, he first mingled with people. He showed his sympathy for them. Number 2, he shows sympathy. Number 3, he ministered to their needs. Number 4, he won their confidence. Number 5, then he bade them follow me. கடவுள் வந்து லாஸ்ட்டாக வந்து when he said follow me, அதானே நம்ம ஃபஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், இல்லைனா அதான் நம்ம ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருக்கிறோம். But then there are 4 important points before that. Mingle with people, show sympathy to them, minister to their needs, win their confidence, and then say follow me. நான் இதுக்கு இந்த கோட் எதுக்கு நான் வாசித்தேன்னா,
சாரி இந்த கோட் நான் எதுக்கு நான் வாசித்தேன்னா ஹியூமன் வந்து has been corrupted. Christ, one of the main reason in the world வந்து he had to do ministries, the knowledge of God வந்து corrupted. எல்லாரும் வந்து கடவுளுடைய அன்பு, the love of God மீறி வந்து எல்லாரும் வந்து ஒரு cult மாதிரி வந்து கடவுளை வந்து பார்த்துட்டு they were worshipping him. Christ came here to break that. Christ came to the world with the love of eternity to restore this knowledge. We'll move on to the next lesson. Yeah, so இன்னும் ஒரு less than 10 minutes தான் இருக்குது. ஸோ Wednesday Thursday lesson வந்துட்டு we'll quickly finish. So Wednesday Thursday lesson வந்துட்டு is talking about people who have moved away from their relationship with God. But இந்த லெசனில் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த தள்ளி போயிருக்கவங்களுக்கு என்ன பண்ணணுன்ட்டு வந்துட்டு கொடுக்கல, அவங்ககிட்ட பேசுகிற நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் தான் வந்துட்டு இந்த லெசனில் வந்துட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹோசியா சாப்டர் 4, இதுலேருந்து சில வேர்சஸ் வந்துட்டு குயிக்காக நான் வந்துட்டு ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் டச் பண்ணிட்டு வரேன். 4 verse 1, because there is no truth nor mercy nor knowledge of God in the land. ஸோ எஃப்ராயிமில் வந்துட்டு knowledge of God வந்துட்டு இல்லவே இல்லை, ட்ரூத்தே இல்லை. By swearing and lying and killing and stealing and committing adultery they break out and blood touch blood. ஸோ அங்கே வந்து நிறையா சின்ஸ் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. இது பற்றி தான் வந்து ஹோசியா போய் அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. தென் கம்மிங் டு verse 12, my people ask at their stocks and their staff declareth unto them, for the spirit of whoredom hath caused them to err and they have gone whoring from under their God. ஸோ கடவுள் விட்டு வந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். verse 17, Ephraim is joined to idols. ஸோ எஃப்ராயிம் வந்துட்டு கடவுளை விட்டுட்டு ஐடல்ஸ் கூட போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். தென் கம்மிங் டு சாப்டர் 7 verse 8, Ephraim he hath mixed himself with among the people. Ephraim is a cake not turned. கேக் நாட் டர்ன்னா ஒரு சைடு வெந்திருக்கு ஒரு சைடு வேகாமல் இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு மீனிங். ஸோ எஃப்ராயிம் வந்துட்டு இஸ் கான் டன் ஸோ மெனி திங்ஸ். கடவுளை விட்டு தூரம் போனதுக்கு என்னென்ன பண்ணலாமோ எல்லாமே வந்துட்டு பண்ணியாச்சு. பட் கடவுள் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சோடமன் கொமரா மாதிரி எஃப்ராயிம் ஒரே அழிச்சிடுறாரா? கிடையவே கிடையாது. ஹி சென்ட்ஸ் ஹோசியா அமிச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்கள வந்துட்டு ரிப்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் வந்துட்டு ஹோசியா வந்துட்டு அங்கே வந்துட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கணும். Ephraim was part of God's plan for Israel, and நம்ம அண்ணா வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி Ephraim went away from God நம்ம பார்க்குறோம். But then shall we read one verse, Jeremiah chapter 31 verse 20? இன்ஸ்பைட் எஃப்ராயிம் வந்து அவ்வளோ பாவம் பண்ணாலும், அவ்வளோ கடவுள்கிட்டேருந்து அவ்வளோ பிரிஞ்சு போனாலும், this is God's response. Yet God reminds us that he has not forgotten the wayward child, not at all. எப்படி கடவுளால் இது பண்ண முடிஞ்சிச்சு? அவ்வளோ பாவம் பண்ண ஒரு மேபி தேசத்தை வச்சுக்கலாம், இல்லைன்னா ரியல் இந்த சொல்லியிருக்க மாதிரி எஃப்ராயிம் நம்ம வச்சுட்டோன்னா கடவுளால் எப்படி இந்த ஒரு கேரக்டர் பில்ட் பண்ண முடியுதுன்னா, வில் கம் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வி லேர்ன். கடவுள் வந்து ஹவு டிட் ஹி மினிஸ்டர் டு பீப்புள்? ஹி ஷோட் கம்பேஷன் டு தெம். அவ்வளோ அந்த உண்மையான ஃப்ரம் த பாட்டம் அந்த ட்ரூ லவ் வந்து கடவுளுக்காக கடவுள் வந்து அவங்களுடைய சில்ட்ரனுக்காக இருந்துச்சுன்ட்டு நம்ம பார்க்குறோம். இம்பார்ட்டன்ட் லெசன், அ வாண்டரிங் சைல்டு. சப்போஸ் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து இஃப் யூ see someone going away from God, if you see yourself going away from God, remember Christ loves you. ஏன்னா எவ்வளோ பாவம் பண்ணாலும் கடவுள் வந்து லாஸ்ட்டில் எங்கே வர்றாங்க? he is my child ன்னு வந்து எஃப்ராயிமா கூப்பிட்றாங்க. Yeah, so going to Thursday's lesson, bring them back. ஸோ இங்கே வந்துட்டு ஜெக்கரியா சாப்டர் 10லேருந்து வந்துட்டு நம்ம சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு வாசிப்போம். அகெயின் குவிக்லி ஃபியூ வேர்சஸ், இம்பார்ட்டன்ட் வேர்சஸ் மட்டும் நான் வாசிச்சுட்டு போகிறேன். 10 verse 6 சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா, I will bring them back again to place them for I have mercy upon them. ஸோ இங்கே வந்துட்டு இஸ்ரேலர்ஸ் வந்துட்டு கடவுள் விட்டு போயிருக்காங்க, அதை வந்துட்டு பேசுறதுக்கு தான் வந்துட்டு ஜெக்கரியா வந்துட்டு அனுப்புகிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? I will have mercy on them. verse 10, I will bring them again also out of the land of Egypt and gather them out of Assyria and I will bring them into the land of Gilead and Lebanon. ஸோ
I will bring them out of the land of Egypt. Egypt வந்துட்டு generally symbolized as coming out of sin. So கடவுள் சொல்றாங்க, I will again bring them out of Egypt. Verse 12, and I will strengthen them in the Lord, and they shall walk up and down in his name, saith the Lord. So Israelites வந்து again and again கடவுள்கிட்ட வருவாங்க போவாங்க, they will come and go, but God never gives up on them. He has compassion on them, he has mercy on them. கடவுள் என்ன சொல்ற, நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா I will re-strengthen you அப்படின்னு வந்துட்டு God is promising அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். எஸ் அப்படியே வந்து when we one important point from Thursday's lesson எப்படி பார்த்தோன்னா, இந்த மாதிரி கடவுள் கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் போன அவங்களெல்லாம் வந்து how will you bring them back is a question. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, what was it that brought you back into an abiding relationship with him? உங்ககிட்டலாம் கேட்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது, பட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வில் எஸ் Yes. Okay. Okay. Yes. 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 Yeah, thank you. Yes. That's how usually we go forward. But then I can't ask the entire church to wait for a longer time. So நம்ம ஜெக்கரியாவில் வந்து நம்ம வாஸ்த மாதிரி, what brought a wavering child, கடவுள் கிட்டேருந்து தூரமாக போன ஒரு மனுஷனை வந்து what brought him back to God நம்ம பார்த்தோன்னே, Luke chapter 22 வந்து verse 32 வாசிக்கிறீங்களா? 31 வேணாம், 32 மட்டும் வாசிங்களேன். Luke chapter 22 verse 32. Okay, I'll read one line from the lesson. The testimony of your life, your actions, your words, your prayers for your spouse or child who has walked away from God can radically change their lives and future. அப்போனா தூரமாக போன அவங்க கிட்டேருந்து வாட் இஸ் தட் ஒன் திங் தட் இஸ் பிரிங்கிங் தம் பேக்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க கிட்ட போய் நம்ம எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும், எஸ் அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் அட்வைஸ் இஸ் ரிக்வயர்ட், பட் எவ்வளோ அட்வைஸ் பண்ணிவிட்டு அவனை எவ்வளோ கரெக்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாலும், த டெஸ்டிமனி ஆஃப் யுவர் லைஃப், நான் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன், ஐ டூ திஸ் ஃபார் யூ, ஐ லவ் யூன்ட்டு அவங்க அந்த ஒரு மனுஷன்கிட்ட போய் நம்ம வந்து when we tell them, that is a big driving force of them to get back to God நம்ம பார்க்குறோம். எலன் ஜி ஒயிட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபீலிங்கில் வந்து there's another quote, the strongest argument in favor of the gospel is a loving and lovable Christian. ஸோ when we see someone like that, நம்ம அந்த மாதிரி ஒரு யாராவது பார்த்துட்டு when we want to go talk to them, let us prepare ourselves first. Instead of preparing them, அவங்க கிட்ட போய் அது இதுன்னு சொல்ல முன்னால, let us prepare ourselves to be a loving and lovable Christian நம்ம பார்க்கலாம். Yeah, Ephesians chapter 3 verse 17 to 19. That Christ may dwell in our hearts by faith, that we be rooted and grounded in love, may be able to comprehend with all saints what is the breadth and length and depth and height, and to know the love of Christ which passeth knowledge, that ye might be filled with all the fullness of God. So இந்த பேசேஜில் வந்துட்டு என்ன என்கரேஜ்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, we must be filled with the love of God. கடவுள் வந்துட்டு அந்த மல்டியூடை பார்த்தப்போ அவங்களுக்கு என்ன கம்பேஷன் இருந்துச்சோ, அதே கம்பேஷன் அதே லவ்வோட வந்துட்டு நம்மளும் வந்துட்டு யாராவது புதுசாக வரவங்களோ இல்லை கடவுள்கிட்ட இருந்தவங்க தூரம் போயிருக்கோம் யாராக இருந்தாலும் த சேம் மைண்ட் செட்டோட வந்துட்டு நம்ம அவங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணுறது வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்துட்டு ஹியர் யூ கேன் see. Okay, as we yes uncle. 12 அப்போஸ்தலர்கள் வந்து பீட்டருக்கு வந்து கடவுள் வந்து ப்ரேயர் பண்ணார், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணப்பா நீ குணாவன்ட்டு, அதே ப்ரேயர் கன்வெர்ட் ஆனார். ஜூடாஸ் இஸ்காரியேட்டில் வந்து அவர் எப்படி மிஸ் ஆனார், அவருக்கு ப்ரேயர் பண்ணலையா?
இட் இஸ் ஓப்பன். தெரியாதவங்களுக்கு ஆன்சர் கொஞ்சம் ஆன்சர் கிடைக்கலான்ட்டு ஜஸ்ட் ஒரு Open கொஸ்டின். ஸோ வெதர் ஜீசஸ் நெவர் ப்ரேட் ஃபார் ஜூடா, ஈ லாஸ்ட். இங்கே வந்து பீட்டருக்கு ப்ரேயர் பண்ணாரு, ஈ சக்ஸஸ்ஃபுல். ஸோ வாட் இஸ் திஸ் டிஃப்ரென்ஸ்? ஓகே, ஃப்ரம் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஜூதஸ் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அவருடைய இன்டென்ஷன் வந்துட்டு கடவுள் வந்துட்டு க்ரூசிஃபை பண்ணணும்னு வந்துட்டு கிடையாது. அவருடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, கடவுள் வில் டேக் த கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அந்த மோட்டிவ்ல வந்துட்டு ஹி ட்ரை டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ அவர் வந்துட்டு கெட்ட எண்ணத்தோட தான் எல்லாமே பண்ணாருன்னு வந்துட்டு கிடையாது. பட் லேட்டர் வந்துட்டு அவர் பண்ண தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டு அவர் அல்டிமேட்லி டேக்ஸ் த டிசிஷன் வாட் எவர் இட் டுக். ஸோ கடவுள் வந்துட்டு எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணலான்னுமே வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் ஒன் மோர் ஜூடஸ் பற்றி சொல்லும் போது ஹி வென்ட் டவுன் வாஷ்ட் ஹிஸ் ஃபீட். ஜீசஸ் நம்ம பார்க்குறோம் அவ்வளோ கீழே இறங்கி கடவுள் வந்து அவ்வளோ ஜூடஸை வந்து லவ் பண்ணி அட்ராக்ட் பண்ண பார்த்தாங்க. பட் நம்ம இந்த லெசனில் படித்த மாதிரி கிரைஸ்ட் நெவர் ஃபோர்ஸஸ் சம்ஒன். அல்டிமேட் வந்து நம்ம சாய்ஸ். எவ்வளோ கடவுள் வில் ஹாவ் abundant grace on you, abundant mercy, abundant love, but it is our decision in the end. Okay, so just one more passage which I want to conclude. Whatever the profession, no man has pure love up to God unless he has unselfish love for his brother. But we can never come into possession of this spirit by trying to love others. What is needed is the love of Christ in heart. When self is merged in Christ, love springeth forth spontaneously. So நம்ம வந்துட்டு கடவுள் மேலே ட்ரூ லவ் இருக்கணும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஹேவ் ட்ரூ லவ் ஆன் ஆர் பிரதர்ஸ். பட் அதுவுமே எப்போ வரும் அப்படின்னா கடவுளுடைய காட்ஸ் லவ் எப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்துட்டு திஸ் வில் ஆல்சோ கம் அவுட் ஆஃப் அஸ் அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ திஸ் ஹோல் குவார்ட்டர் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் க்ரோயிங் இன் அ ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். ஸோ நம்ம வந்துட்டு த ஷேரிங் ஹிஸ் காஸ்பிள் வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் லெசன். ஸோ அதுக்குமே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் லவ் அண்ட் எக்ஸிபிட்டிங் இட் இன் டெய்லி ஆக்ஷன் இஸ் த கீ. ஸோ இதை வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு லெட் அஸ் try to grow in a relationship. Sorry, ரொம்ப குயிக்காக நீங்கள் முடிக்கணும். Since we have baptisms and Sabbath school program got delayed, we were not able to give much time, but thank you all for participating. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தினுடைய நினைவு மிகவும் கொடூரமாக இருந்தாலும் கூட அவர் மனதிருகே அவனுடைய காலை கழுவும்போது கூட அவன் என்ன செய்யலை, அந்த அன்பை அவர் தெரிந்து கொள்ளலை. இன்னைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேலையை தான் அங்கே செய்துக்கிட்டு இருக்காரு. பிதாவினிடத்தில் நமக்காக நம்முடைய பாவத்திற்காக நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அந்த தருணம் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது ஒருவேளை நாம் மனம் திரும்பாமல் நமக்காக அவர் காண்பிக்கக்கூடிய அன்பு, அந்த பரிந்துரைக்கக்கூடிய அந்த குணத்தையும் நாம் தெரிந்து கொள்ளாமல் போனால் நமக்கும் அழிவு கண்டிப்பு. அந்த அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிதபிக்கக்கூடிய நிலையை நாம் அறிந்து கொண்டு அவர் அன்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ.